மணிக்கு 600 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் ரயிலை சீனா கண்டுபிடித்து உள்ளது. இது விமானத்தை விட வேகமாக செல்லும் என்றும் விமான பயணத்தை விட சௌகரியமாக இருக்கும் என்றும் சீனா கூறியிருக்கிறது. இதனால் ரயில்வே துறையில் உலக அளவில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த உள்ளது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. காந்த லெவிட்டேஷன் என்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ரயில்களை இயக்குவதால் ரயிலின் வேகம் அதிகமாக இருக்கிறது. இந்த முறையில் இயக்கப்படும் ரயில்களில் இதுதான் வேகமானவை என்பதால் சீனா ரயில்வே துறையில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் சீனாவின் பெய்ஜிங் நகரில் 17வது நவீன ரயில்வே கண்காட்சி நடைபெற்றது. அதில் இந்த ரயில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. மணிக்கு 600 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் இந்த ரயில் அதன் முழு வேகத்தை வெறும் 7 வினாடிகளில் எட்டிவிடும் என்பதுதான் இதன் சிறப்பு அம்சம் என்றும் கூறப்படுகிறது. சீனாவில் இந்த ரயில் பயன்பாட்டுக்கு வருமானால் பெய்ஜிங்கில் இருந்து ஷாங்காய்க்கு வெறும் 2.5 மணி நேரத்தில் சென்று விடலாம் என்றும் இதற்கு முன்னர் இந்த தூரத்தை கடக்க 5.5 மணி நேரம் வரை ஆகும் எனவும், ஆனால் இப்போது இந்த புதிய ரயில் மூலம் பயண நேரம் வெகுவாக குறையும் என சீனா ரயில்வே துறை அதிகாரிகள் தெரிவித்து உள்ளனர். இது போன்ற ரயில் இந்தியாவில் இயக்கப்பட்டால் சென்னையிலிருந்து மும்பைக்கு வெறும் 2 மணி நேரம் அல்லது அதிகபட்சமாக 2.5 மணி நேரத்திற்குள் சென்று விடலாம் என்றும், விமானம் மூலம் 2.5 மணி நேரத்திலிருந்து 2:40 மணி நேரம் வரை இந்த தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்கிறது எனவும், அப்படி இருக்கையில் இந்த ரயில் விமான போக்குவரத்தை விட மிக வேகமானதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. காந்தங்களை கொண்டு ரயில்களை இயக்கும் தொழில்நுட்பத்தை தான் மெக்லெவ் என்று குறிப்பிடுவார்கள். பொதுவாக காந்தங்கள் எதிர் எதிர் திசையில் இருக்கும்போது அவை ஒன்றை ஒன்று விலக்கும். இதேதான் இந்த ரயிலிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது.